வால் பட்ஸ் பொறுத்தவரையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா நம்ம கிச்சன் பாட்டம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம், வெசல்ஸ் எல்லாமே லோட் பண்ணிடுவோம். கிராசரி எப்போவுமே கீழே எதுவும் வைக்க மாட்டோம். அதனால் நம்ம கிச்சன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற வாலை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா இந்த வால் பாட்ஸ் தான். இந்த வால் பாட்ஸ் வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே கிராசரி ஐட்டம்ஸு, இங்கேயும் சம் ஸ்மால் வெசல்ஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த மிக்சிக்குள்ளது, ஓவனுக்குள்ளே ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்கேயும் அதே தான். நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேம் 5 ஃபீட் வச்சுருக்கோம். அதே ஷேப்பில் 5 ஃபீட்டில் ஸ்பைசஸ் ரேக் கொடுத்து ஸ்லைடிங் கிளாஸஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே ஒன் சைடில் ஸ்பைஸ் ரேக் வச்சுட்டு ஒன் சைடில் வைக்கலைன்னா நல்லா இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது 2 சைடுமே ஒரே ஈவனாக ஒரே மாதிரி பாட்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த கிளாஸ்லாம் கஸ்டமைஸ் தான். அதே மாதிரி ஒரு கிரே கலர் பார்டர் கொடுத்து ஒயிட் கலர் பாட்ஸ் பண்ணியிருக்கோம். சிம்னி மேக்ஸிமம் சிம்னி பார்த்தீங்கன்னா அந்த கேர்வ் வாங்குறத விட ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து நம்ம கவர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஆயில் பசை பிடிக்குங்க. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த கேர்வ் டிசைன் வாங்க வேண்டாம், ஃப்ளாட்டான டிசைன் வாங்கிக்கோங்க.